ஸ்ட்ரேஞ்சர்ஸ் திங்ஸ் மாதிரி ஒரு சீரிஸ் பார்க்கணும்னா நான் சொல்ல போற இந்த சீரிஸை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த சீரிஸ் தமிழ் டப்ல இருக்குங்க. நெட்ஃபிளிக்ஸ்ல இப்போ கொரியன்ஸ் இதை இறக்கிருக்காங்க. கொரியன்ஸோட ஸ்ட்ரேஞ்சர்ஸ் திங்ஸ்னே இதை நம்ம சொல்லலாம். அந்த அளவுக்கு பயங்கரமா எடுத்திருக்காங்க. அதுல இருக்கிற மாதிரியே இந்த சீரிஸ்ல ரெண்டு வேர்ல்ட காமிக்கிறாங்க. ஒன்னு நம்ம ரியல் வேர்ல்டு, இன்னொன்னு ஆவிகள் வேர்ல்டு. இந்த ரெண்டு வேர்ல்டுக்குள்ள நம்ம ஹீரோ போய் பண்ற சம்பவம் தான் இந்த சீரிஸோட செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான பார்ட்டா இருக்குங்க. இதுல மொத்தம் 8 எபிசோட் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. 8மே தமிழ் டப்ல இருக்கு. சீரிஸோட பேரு த ஈஸ்ட் பேலஸ். இதோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, ஒரு அரண்மனையில இருக்கிற ராஜாவுடைய வம்சத்தை சேர்ந்த பசங்க மட்டும் கடந்த 30 வருஷமா மர்மமான முறையில ஒரு குளத்து ஆவியினால எல்லாம் மர்மமா இறந்துகிட்டே இருக்காங்க. இப்ப இருக்கிற ராஜாவுடைய கடைசி வாரிசும் இந்த மாதிரி சாக கிடக்கிறதுனால ஆவிகளை விரட்டுற நம்ம ஹீரோவை அந்த அரண்மனை கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் அந்த அரண்மனையில என்னென்ன சம்பவம் நடக்குது, அந்த குளத்து ஆவி யாரு, எதுக்காக இந்த ராஜாவுடைய வம்சத்தை இப்படி பழி வாங்கிட்டு இருக்கு, அதுக்கு பின்னாடி இருக்கிற காரணம் என்னங்கறத அதை அவர் எப்படி கண்டுபிடிக்கிறாருன்றதான் இந்த படத்தோட செம்ம ட்விஸ்ட்டுங்க. செம்மையா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. ரெண்டு வேர்ல்டுக்குள்ளே நம்ம ஹீரோ போய் பண்ற அட்டகாசமான அந்த சம்பவங்கள்லாம் சூப்பரா இருந்துச்சு. பயமுறுத்தக்கூடிய சீன்ஸ்லாம் எதுவும் இல்லாம நல்ல இன்ட்ரெஸ்டிங்கா ஸ்ட்ரேஞ்சர்ஸ் திங்ஸ் மாதிரி ஒரு சீரிஸை நீங்க பார்க்கணும் அப்படின்னா, அதுவும் தமிழ் டப்ல இருக்கணும்னா கண்டிப்பா இந்த சீரிஸை ட்ரை பண்ணி பாருங்க.